1000 கோடி கன்ஃபார்ம். முதல் நாளே வசூலில் கெத்து காட்டிய கோட். நடிகர் விஜய் இரட்டை வேடங்களில் நடித்து வெளியாகியுள்ள படம் தி கோட். இந்த படம் இவரது சினிமா வாழ்க்கையில் 68வது படம். நேற்று, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது. படத்தில் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன், ஜெயராம், பிரேம்ஜி, வைபவ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். மறைந்த நடிகர் விஜயகாந்த் நடித்துள்ளதை போல் AI தொழில்நுட்பத்தின் மூலம் காட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. யுவன் சங்கர் ராஜா படத்திற்கு இசையமைத்துள்ளார். படத்தினை AGS என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் தயாரித்துள்ளது. இந்த நிலையில் படம் முதல் நாளில் எவ்வளவு வசூல் செய்தது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நடிகர் விஜய் சினிமாவிலிருந்து விலகி முழுக்க முழுக்க அரசியலில் ஈடுபட போவதாக ஏற்கனவே அறிவித்துவிட்டார். இதனால் கோட் படம் அவரது சினிமா வாழ்க்கையில் கடைசி 2வது படமாக அமைய உள்ளது. படம் நேற்று உலகம் முழுவதும் ரிலீஸ் செய்யப்பட்டது. படம் பார்த்த ரசிகர்கள் படத்தினை கொண்டாடி தீர்த்தனர். தமிழில் மட்டும் கிட்டத்தட்ட 1100 திரையரங்கங்களில் சோலோவாக ரிலீஸ் ஆனது. இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5000 திரையரங்கங்களில் படம் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் என மொத்தம் 5 மொழிகளில் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. படத்திற்கு இசை வெளியீட்டு விழா நடத்தப்படவில்லை. இது விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. படக்குழு வெளியிட்ட பாடல்களில் மட்ட பாடல் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போல சின்ன சின்ன கண்கள் பாடலும் நல்ல வரவேற்பை பெற்றது. பாடல் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் யூடியூப் தளத்தில் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் இருந்தது. படத்தில் அனைத்து ரசிகர்களையும் திருப்திப்படுத்தும் விதமாக படத்தில் ஆங்காங்கே சில காட்சிகளும் பின்னணி இசைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் தோனி, அப்போது இசைக்கப்படும் படையப்பா தீம், அதன் பின்னர் இசைக்கப்படும் மங்காத்தா தீம் என அனைத்துமே ரசிகர்களை குஷிப்படுத்தியது. மேலும் கிளைமேக்ஸில் வரும் சிவகார்த்திகேயன் கேமியோ கதாபாத்திரம் அவரது ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. மட்ட பாடலுக்கு த்ரிஷா வந்து நடனமாடியது என அனைத்துமே திரையரங்கில் தீபாவளிதான். படத்திற்கு தமிழ்நாட்டில் ரசிகர்களுக்கான அதிகாலை 4 மணி காட்சிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் படத்திற்கு அதிகாலை 4 மணி காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல இடங்களில் முதல் 2-3 நாட்களுக்கு படத்திற்கான அனைத்து காட்சிகளுக்கும் பெரும்பான்மையான தியேட்டர்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டது. படம் முதல் நாள் உலகம் முழுவதும் சுமார் 45 கோடிகள் வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் தமிழில் மட்டும் கிட்டத்தட்ட ரூபாய் 38 கோடியும், மலையாளத்தில் கிட்டத்தட்ட 2 கோடியும், தெலுங்கில் 2 கோடியும் வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. மொத்தத்தில் படம் முதல் நாளே வசூல் குவித்துள்ளதால் ரசிகர்களும் படக்குழுவினரும் கூறியதைப் போல படம் ரூபாய் 1000 கோடி வசூல் படைத்த முதல் தமிழ் படம் என்கின்ற சாதனையை படைக்கும் என கூறப்படுகின்றது. ஆனால் இது விஜய் நடிப்பில் வெளியான முந்தைய படமான லியோவின் முதல் நாள் வசூலை விட குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது.